ஓம் சாந்தி 3/2/2026 பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனெனில் நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் விகர்மாஜித் ஆக முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த சிந்தனை வந்தால் முயற்சியில் விழுந்து விடுவீர்கள்? இறை சேவர்களாகிய குழந்தைகள் என்ன சேவை செய்தபடி இருப்பார்கள்? பாபா பதில் சொல்கிறாங்க, இன்னும் நேரம் இருக்கின்றது, பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என பல குழந்தைகள் நினைக்கின்றனர். ஆனால் மரணத்திற்கு நியமம் கிடையாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளை நாளை என சொன்னபடியே இறந்து போவீர்கள். ஆகையால் இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன, பின்னால் தீவிர முயற்சி செய்து கொள்ளலாம் என புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்றார் பாபா. இந்த சிந்தனை மேலும் கீழே விழ வைத்துவிடும். முடிந்தவரை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து ஸ்ரீமத் படி தனது நன்மையை செய்தபடி இருங்கள். ஆன்மீக இறை சேவர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய, தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை செய்தபடி இருப்பார்கள். பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நிராகார தந்தை சரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது, நடிப்பை நடிக்க முடியாது. ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலம் ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். யோக பலத்தின் மூலமே குழந்தைகள் சதோப்பிரதானமாக வேண்டும். பிறகு சதோப்பிரதான உலகின் எஜமான் ஆக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதாவது மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகின்றார். தேவி தேவதைகளாக இருந்த மனிதர்கள்தான் இப்பொழுது மாறி சூத்திரர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாரதம் பாரஸ்புரியாக இருந்தபோது தூய்மை, சுகம், அமைதி இருந்தது. இது 5000 வருடங்களின் கதையாகும். துல்லியமான கணக்கு வழக்கை தந்தை புரிய வைக்கின்றார். அவரை விடவும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. சிருஷ்டி அல்லது மரம், அதனை கல்ப விருஷம் என சொல்கின்றோம். அதனுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தை தான் சொல்ல முடியும். பாரதத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் இப்பொழுது இல்லை. தேவதைகளின் படங்கள் கண்டிப்பாக உள்ளன. இதனை பாரதவாசிகள் அறிவார்கள். சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சாஸ்திரங்களில் இந்த ஒரு தவறை செய்துவிட்டனர். கிருஷ்ணரை துவாபரத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். தந்தைதான் மறந்து விட்டவர்களுக்கு முழுமையான வழியை சொல்கின்றார். வழி காட்டுபவர் வரும்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் முக்திதாமத்திற்கு சென்று விடுகின்றனர். ஆகையால் அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் எனப்படுகின்றார். படைப்பவர் ஒருவரே இருப்பார். ஒரே சிருஷ்டிதான் உள்ளது. உலகம் ஒன்றுதான். உலகின் வரலாறு புவியியல் ஒன்றுதான். அது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம், பிறகு வருவது சங்கம யுகமாகும். கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். சத்தியுகம் வரும்பொழுது கண்டிப்பாக கலியுகம் விநாசமாகிவிடும். விநாசத்திற்கு முன்பு ஸ்தாபனை ஆகின்றது. சத்தியுகத்தில் ஸ்தாபனை ஆகாது. தூய்மையற்ற உலகமாக இருக்கும் பொழுது பகவான் வருவார். சத்தியுகம் தூய்மையான உலகமாகத்தான் இருக்கும். தூய்மையற்ற உலகை தூய்மையான உலகமாக ஆக்குவதற்காக பகவான் வரவேண்டியுள்ளது. இப்பொழுது தந்தை சகஜத்திலும் சகஜமான யுக்தி சொல்கின்றார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் பதித்த பாவனராக இருக்கின்றார் அல்லவா? பக்தர்களுக்கு பலனை கொடுப்பவர் ஒரு பகவானே ஆவார். பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். தூய்மையற்ற உலகை ஞானக்கடல்தான் தூய்மைப்படுத்துவதற்காக வருகின்றார். யோகத்தின் மூலம் தூய்மை அடைகின்றீர்கள். தந்தையை தவிர யாரும் தூய்மையாக்க முடியாது. பிறகு புரிய வைப்பதற்காக இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் பதிய வைக்கப்படுகின்றது. வீடுகள் தோறும் செய்தி கொடுக்க வேண்டும். பகவான் வந்துள்ளார் என நேரடியாக சொல்லக்கூடாது. மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அவர் தந்தை அல்லவா என சொல்லுங்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பரலோகீக தந்தை. துக்கத்தின் சமயத்தில் பரலோகீக தந்தையைத்தான் நினைவு செய்கின்றனர்.
சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் சுகமே சுகம்தான் இருந்தது. தூய்மை, அமைதி, செல்வம் அனைத்தும் நிறைந்திருந்தது. தந்தையின் ஆஸ்தி கிடைத்து விட்டது, பிறகு ஏன் கூப்பிடப் போகிறீர்கள்? நமக்கு சுகம் நிறைந்துள்ளது என ஆத்மாவிற்கு தெரியும். அங்கு சுகமே சுகம் நிறைந்திருக்கும் என யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள். தந்தை துக்கத்திற்காக சிருஷ்டியை படைக்கவில்லை. இது உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். யாருடைய நடிப்பு கடைசி காலத்தில் இருக்குமோ, 2 முதல் 4 பிறவி வரை எடுப்பார்களோ, அவர்கள் கண்டிப்பாக மற்ற சமயத்தில் அமைதியில் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்றபடி நாடகத்தின் விளையாட்டிலிருந்தே வெளியேறி விடுவார்கள் என்பது நடக்காத விஷயம். விளையாட்டில் அனைவருமே வரவேண்டி இருக்கும். 1-2 பிறவிகள் கிடைக்கும். ஆக மற்ற சமயத்தில் முக்தியில் இருப்பது போலத்தான். ஆத்மா நடிகனாக உள்ளது அல்லவா? ஒரு ஆத்மாவிற்கு உயர்ந்த நடிப்பு கிடைத்திருக்கின்றது, ஒருவருக்கு குறைவானது கிடைத்திருக்கும். இதுவும் கூட இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அப்படின்றார் பாப்பா. அதாவது 1-2 பிறவி எடுக்கிறது கூட ஆல்ரெடி மோட்சம், அதாவது முக்தியில் இருக்கிற மாதிரி தான் அப்படின்றார் பாப்பா. ஈஸ்வரனின் அடிமுடி யாராலும் காண முடியாது என பாடப்பட்டுள்ளது. தந்தை தான் வந்து சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் எல்லையை காட்டுகின்றார். படைப்பவர் தாமே வரும் வரை படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிய முடியாது. தந்தை தான் வந்து சொல்கின்றார், நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கின்றேன். நான் யாருடைய சரீரத்தில் பிரவேசம் ஆகியிருக்கின்றேனோ அவருக்கு தம் பிறவிகள் குறித்து தெரியாது. அவருக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றேன். யாருடைய நடிப்பும் மாற முடியாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். இதுவும் கூட யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. தூய்மையடைந்து புரிந்து கொள்ளும்போதுதான் புத்தியில் பதியும். நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்காகவே 7 நாட்களின் பட்டியாகும். பாகவதம் முதலானவற்றிற்கும் கூட 7 நாட்கள் வைக்கின்றனர். இங்கும் கூட புரிய வைக்கின்றது. குறைந்தபட்சம் 7 நாட்கள் இல்லாமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரோ நன்றாக புரிந்து கொள்கின்றனர். ஒரு சிலர் 7 நாட்கள் வந்து புரிந்து கொண்டாலும் எதுவும் புரிந்து கொள்வதில்லை, புத்தியில் பதிவதில்லை. நாங்கள் 7 நாட்கள் வந்தோம், எங்களுடைய புத்தியில் எதுவும் நிலைக்கவில்லை என சொல்லிவிடுகின்றனர். உயர் பதவி பெறப்போவதில்லை என்றால் புத்தியில் நிலைக்காது. ஆனாலும் கூட நல்லது, அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டு விட்டதல்லவா? பிரஜைகள் இப்படித்தான் உருவாகின்றனர். மற்றபடி ராஜ்ய பாக்கியம் பெறுவதில் குப்தமான முயற்சி தேவைப்படுகின்றது. தந்தையை நினைவு செய்வதில்தான் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. இனி நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தந்தையின் வழி இதுவேயாகும். அன்பான பொருள் நினைவு செய்யப்படுகிறதல்லவா? ஓ பதித்த பாவனா, வாருங்கள் என பக்தி மார்க்கத்திலும் பாடுகின்றனர். இப்பொழுது அவர் கிடைத்துள்ளார். என்னை நினைவு செய்தால் துரு நீங்கும் என சொல்கின்றார். சகஜமாக ராஜயோகம் கிடைத்துவிட்டதல்லவா? கொஞ்சமாவது முயற்சி கூட செய்ய வேண்டி இருக்கும் அல்லவா? நினைவில்தான் முயற்சி தேவைப்படுகின்றது. நினைவின் யாத்திரையே முக்கியமானதாகும். மிகவும் நினைவு செய்பவர்கள் கர்மாதீத நிலையை அடைவார்கள். முழுமையாக நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது. யோக பலத்தின் மூலம்தான் விகர்மாஜித், அதாவது பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். முன்பும் கூட யோக பலத்தின் மூலம்தான் வெற்றி அடைந்தீர்கள். போன கல்பத்திலே நாம் நினைவு செய்தால் வெற்றி அடைஞ்சிட்டு வந்திருக்கோம். கலியுகத்தின் இறுதியில் யாருமே தூய்மையாக இல்லாத பொழுது லட்சுமி நாராயணர் எப்படி இவ்வளவு தூய்மையானார்கள்? கீதா ஞானத்தின் அத்தியாயம் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகின்றது. சிவபகவானுடைய மகா வாக்கியம் தவறுகள் ஏற்பட்டபடி இருக்கின்றன அல்லவா? தந்தை தான் வந்து தவறற்றவராக ஆக்குகின்றார். பாரதத்தில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களுமே பக்தி மார்க்கத்தினுடையவையாகும். நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது யாருக்கும் தெரியாது என தந்தை சொல்கின்றார். யாருக்கு சொல்லியிருந்தேனோ அவர்கள் பதவி அடைந்தார்கள். 21 பிறவிகளின் பலனை அடைந்த பிறகு ஞானம் மறைந்து விடுகின்றது. நீங்கள்தான் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் கேட்டார்களோ அவர்களே வருவார்கள். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான மரக்கன்றுகளை நடுகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். இது தெய்வீக மரத்தின் கன்று. அவர்கள் பிறகு அந்த மரக்கன்றுகளை நட்டபடி இருக்கின்றனர். தந்தை வந்து வித்தியாசத்தை புரிய வைக்கின்றார். தந்தை தெய்வீக மலர்களின் நாற்றினை நடுகின்றார்.
அவர்களோ காட்டு மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் காட்டவும் செய்கிறீர்கள். கௌரவர்கள் என்ன செய்ய விரும்பினர்? பாண்டவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள்? அவருடைய திட்டம் என்ன? உங்களுடைய திட்டங்கள் என்ன? அவர்கள் உலகம் மக்கள் தொகை பெருகக்கூடாது என தம்முடைய திட்டங்களை உருவாக்குகின்றார்கள். மக்கள் தொகை அதிகரிக்காமல் இருக்க குடும்ப கட்டுப்பாடு செய்வோம் என முயற்சி செய்தபடி இருக்கின்றனர். தந்தை மிகவும் நல்ல விஷயத்தை கூறுகின்றார். பல தர்மங்கள் விநாசமாகிவிடும் மற்றும் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் குடும்பத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் குடும்பம் இருந்தது. மற்ற இவ்வளவு குடும்பங்கள் இருக்கவில்லை. அதாவது பிரிவுகள் இல்லை. பாரதத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? குஜராத்தி குடும்பம், மகாராஷ்டிர குடும்பம். உண்மையில் பாரதவாசிகளின் குடும்பம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். பல குடும்பங்கள் இருந்தன என்றால் கண்டிப்பாக தங்களுக்குள் சச்சரவுகள் செய்தபடிதான் இருப்பார்கள். பிறகு கலவரங்கள் ஏற்படும். குடும்பத்திற்குள்ளும் கலவரங்கள் ஏற்படும். கிறிஸ்தவர்களுக்கு தம்முடைய குடும்பம் இருப்பது போல அவர்களுக்குள்ளும் கூட சண்டை ஏற்படுகின்றது. 2 சகோதரர்கள் தங்களுக்குள் ஒத்துப்போவதில்லை. தண்ணீர் கூட பிரித்து கொடுக்கப்படுகின்றது. சீக்கிய தர்மத்தவர்கள் புரிந்து கொள்கின்றனர், நாம் நம்முடைய சீக்கிய தர்மத்தவர்களுக்கு அதிகமான சுகம் கொடுக்கலாம். பிரிவுகள் ஏற்படும் பொழுது குழப்பங்கள் சச்சரவுகள் ஏற்படுகின்றன. இறுதி சமயத்தின் போது கலவரங்கள் முதலானவைகள் அனைத்தும் வந்துவிடுகின்றன. தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கிவிடுகின்றனர். விநாசம் ஏற்படத்தான் போகின்றது. அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்கியபடி இருக்கின்றனர். பெரிய யுத்தம் நடந்த பொழுது 2 குண்டுகளை போட்டார்கள். இன்னும் நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா? இந்த யுத்தம் அதே மகாபாரத யுத்தமாகும் என நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் முழு உலகமும் தீப்பற்றிவிடும் என பெரிய பெரிய மனிதர்கள் சொல்கின்றனர். தீப்பிடிக்கத்தான் போகின்றது. இதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். ராஜயோகமே சத்தியுகத்திற்கானதாகும். அந்த தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது. சித்திரங்களும் உருவாகியுள்ளன. கல்பத்திற்கு முன்பு ஏற்பட்டது போல எந்த தடைகள் ஏற்பட உள்ளனவோ அவை ஏற்படும் என தந்தை சொல்கின்றார். முன்கூட்டியே தெரிய வராது. பிறகு கல்பத்திற்கு முன்பு இப்படி ஆகியிருக்கும் என புரிந்து கொள்ளப்படுகின்றது. இது உருவாக்கப்பட்டுள்ள நாடகமாகும். நாடகத்தில் நாம் கட்டுண்டிருக்கின்றோம். நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. இது பரீட்சை எனப்படுகின்றது. நினைவின் யாத்திரையில் இருக்க முடிவதில்லை, கலைத்து விடுகின்றனர். இரவு பிரயாணியே என்ற பாடல் உள்ளதல்லவா? இதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது நினைவின் யாத்திரையாகும். இதன் மூலம் இரவு முடிந்து பகல் வந்துவிடும். அரைக்கல்பம் முடிந்து பிறகு சுகம் தொடங்கிவிடும். தந்தைதான் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிய வைத்தார். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் அந்த சக்தி அதில் இல்லை. இப்பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டியுள்ளது. அதாவது மனிதர்களாகிய நம் அனைவரின் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம், ஸ்ரீமத் படி அனைவருக்கும் நாம் நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம். யார் கல்யாணக்காரி ஆகின்றனரோ ஆஸ்தியும் கூட அவர்களுக்கு கிடைக்கும். நினைவின் யாத்திரையின்றி நன்மை ஏற்பட முடியாது. பாபா சொல்கிறாரு, அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருந்தது. பாரதவாசியில்தான் 84 பிறவிகள் எடுத்திருந்தனர். மறு பிறவிகளுக்கும் கணக்கு உள்ளது. யார் 84 பிறவிகள் எடுப்பது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. தாங்களாகவே ஸ்லோகங்களை உருவாக்கி சொல்லியபடி இருக்கின்றனர். ஒரே கீதைக்கு பல விளக்கங்களை எழுதிவிடுகின்றனர். கீதையை விடவும் பாகவதத்தை பெரிதாக ஆக்கிவிட்டனர். கீதையில் இருப்பது ஞானம், பாகவதத்தில் இருப்பது வாழ்க்கை கதை. உண்மையில் கீதை பெரியதாக இருக்க வேண்டும். தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அவருடைய ஞானம் நடந்தபடி இருக்கும். அந்த கீதையையோ அரை மணி நேரத்தில் படித்து விடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் எழுதுகிறீர்கள், ஞானத்தை கேட்டபடியே இருக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் உங்களிடம் வந்தபடி இருப்பார்கள். மெல்ல மெல்ல வருவார்கள். இப்போதோ பெரிய பெரிய ராஜாக்கள் வந்துவிட்டால் பிறகு தாமதம் இருக்காது. உடனடியாக ஓசை வெளிப்பட்டுவிடும். ஆகையால் யுக்தியுடன் மெதுமெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது குப்தமான ஞானமாகும். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ராவணனுடனான உங்களுடைய யுத்தம் எப்படி இருக்கின்றது? இதனை நீங்கள் தான் அறிவீர்கள்.
யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் சதோப்பிரதானமாக ஆவதற்காக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். தூய்மை அடையுங்கள், அப்பொழுதுதான் உங்களை அழைத்து செல்வேன். அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்க வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி கிடைத்துவிடும். சிவசக்தி பிரம்மா குமாரிகளாகிய நாங்கள் சிரஷ்டாச்சாரி உலகத்தை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதி போடவும் செய்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி 5000 வருடங்களுக்கு முன்பு ஆனது போல 5000 வருடங்களுக்கு முன்பு சிரேஷ்டாச்சாரி உலகம் இருந்தது. இதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். முக்கியமான விஷயங்கள் புத்தியில் தாரணை ஆகும் பொழுது நினைவின் யாத்திரையில் இருப்பீர்கள். கல்புத்தியாக உள்ளது அல்லவா? இன்னும் காலம் இருக்கின்றது. பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என சிலர் நினைக்கின்றனர். ஆனால் மரணத்திற்கு நியமம், அதாவது கால வரையறை எதுவும் கிடையாது. நாளை இறந்து போகலாம், நாளை என்றபடி இறந்து போய்விடுவார்கள். முயற்சி செய்யவில்லை, ஆகையால் இன்னும் நிறைய வருடங்கள் உள்ளன என நினைக்காதீர்கள். கடைசியில் தீவிர முயற்சி செய்து விடலாம். இந்த சிந்தனை மேலும் கீழே விழ வைத்துவிடும். முடிந்தவரை முயற்சி செய்தபடி இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் தன் நன்மையை செய்து கொள்ள வேண்டும். தன்னை சோதிக்க வேண்டும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றேன்? நீங்கள் ஆன்மீக இறை சேவகர்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய சேவை செய்கிறீர்கள். ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை அடைவது என்பதற்கான யுக்திகளை சொல்கின்றோம். உலகில் நல்ல மற்றும் கெட்ட மனிதர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஒவ்வொருவருடைய நடிப்பும் அவரவருடையதாக உள்ளது. இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். முக்கியமான கிளைகள் மட்டுமே கணக்கிடப்படுகின்றன, மற்றபடி இலைகள் நிறைய உள்ளன. குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள் என தந்தை புரிய வைத்தபடி இருக்கின்றார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்தீர்கள் என்றால் தந்தையுடன் புத்தியின் தொடர்பு ஏற்பட்டுவிடும். தூய்மை அடைந்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கின்றார். மகாபாரத சண்டையினால் என்னாகும் என உலகினருக்கு தெரியாது. இந்த ஞான ஐக்கியம் படைக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் புதிய உலகம் தேவை. இந்த யஜ்யமே புதிய உலகத்திற்காக தான். நம்முடைய யஜ்யம் முடிவடைந்து விட்டால் அனைத்தும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆகிவிடும். அந்த தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது உருவாக்கப்பட்ட நாடகம். ஆகையால் தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. தடைகளில் நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. நினைவின் யாத்திரை ஒருபொழுதும் நின்றுவிடக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, பரலோகிக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி தூய்மையுவதற்கான யுக்திகளை கூற வேண்டும். தெய்வீக மரத்தின் கன்றினை நட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நான் என்ற தன்மையை தியாகம் செய்து சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆவீர்களாக. சேவாதாரிகள் சேவையில் வெற்றியின் உணர்வை எப்பொழுது பெற முடியும் என்றால் நான் என்ற தன்மையின் தியாகம் இருக்க வேண்டும். நான் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் சேவை செய்தேன். இந்த சேவை பாவத்தின் தியாகம். நான் செய்யவில்லை, ஆனால் செய்பவன் ஆவேன். செய்விப்பவர் தந்தையாவார். நான் என்ற தன்மை பாபாவின் அன்பில் கலந்து போய்விட வேண்டும். இதற்குத்தான் எப்பொழுதும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி என்று கூறப்படுகின்றது. செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கின்றார், நாம் கருவியாவோம். சேவையில் நான் என்ற தன்மை கலந்து விடுவது என்றால் எதிர்பார்க்கும் சுபாவமுடையவராவது. உண்மையான சேவாதாரியிடம் இந்த சமஸ்காரம் இருக்க முடியாது. ஸ்லோகன் சொல்கிறாரு, வீணானவற்றை முடித்து விட்டீர்கள் என்றால் சேவையின் அழைப்பு தானாகவே முன்னால் வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.